அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா. என்னப்பா குழப்புறீங்க? என்ன செட்டியார் இது? ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா. அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. சீர் செய்யறதுனா அண்ணன் சம்பாரிச்ச காசுல சீர் செய்யணும், கல்விக்கு ஒதுக்கின காசுல சீர் செய்யக்கூடாது. சரியா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சீர் வந்து தங்கச்சி கிட்ட வரியா புடுங்கி அந்த சீரை செய்யக்கூடாது. உதயநிதி அவர்கள் பேசும்போது அவரை வந்து உடனடியாக கைது செஞ்சாங்க இல்லையா? கைது செஞ்சு விசாரணைக்காக அழைத்து சென்றாங்க. ஏன் நயினார் அவர்கள் மீது ஒரு தாக்கமான கண்டனத்தை கூட அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சா? சொல்லிடாதயா, அப்புறம் வேணா அடிப்பா. நயினார் நாகேந்திரன் பேசின பேச்சுக்கு பம்முறாரா பாயிராரான்னு தெரிஞ்சா உள்ள என்ன கலர் இருக்கு அப்படின்னு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? சுதந்திரம் கிடைச்சிட்டு சங்கீதா அவர்கள் கேஸ்ல இருந்து பின்மாறிட்டாங்க. இனிமே என்ன, எனக்கு வலதுல ஒண்ணு இடதுல ஒண்ணு. சோத்த திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? வெக்கங்கெட்டவனுங்களா? வெக்கங்கெட்டவனை எல்லாம் கொண்டு போய் நாம முதலமைச்சரா வச்சிருக்கிறோமே. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல ரெண்டு பேரும் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிரட்டை வைக்க ரெண்டு பேர் இழுப்பா. நீ மூடு. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இருந்ததுன்னா ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பீடைய கூட்டிட்டு வந்து நீ உட்கார வச்சிருப்பியா? ஏய், நான் ஒன்னும் தெரியாம வந்து விழல, தெரிஞ்சுதான் வந்து விழுந்தேன். தெரிஞ்சு விழுந்தியா? ஏன்? இந்த வீட்டுக்கு இவங்கதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். அவன் என்ன அப்படிப்பட்ட யோக்கியமானவளா? அவன் பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ்ல இருந்து வாபஸ் வந்த உடனே இவ என்ன போட்டிருந்தா, உனக்கு தான் வயசாச்சுல வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழப்பு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அத கூட எதிர்த்து கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சரா? உனக்கு இவ இல்லாம இருந்தா உன்னால தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தொடர முடியாதா? இவ இந்த கூட்டத்துக்கு வரணும்னு யாராவது அழுதாங்களா? இந்த வாயில நல்லா வருது மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா? கஸ்மாலா. இவளெல்லாம் அங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல சேர் போட்டு கொடுத்துருக்கு. அதுவும் உன் அப்பா ஆத்தா பக்கத்துல. உன் அப்பா ஆத்தா எப்படிப்பட்டவங்கன்னு பாரு. பல்ல கட்டிட்டு அவளுக்கு ஹிஹின்னு வெல்கம் சொல்றாங்க. அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். சொந்த மருமகளும் பேர பிள்ளைங்களும் பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் கூட இல்ல. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் லைவ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பீடையும் அவள அம்மாவையும் கொண்டு முதல் இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்போ உனக்கு வந்து முக்கியம் வந்து அப்பாட்டி தான், பொண்டாட்டி கிடையாது. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் பாக்கணும். உன்னுடைய தற்குறி பாய்ஸ் எல்லாம் உனக்காக முட்டு கொடுக்கணும். இதெல்லாம் தேவையா? உங்களை சோக்கு கேக்குதா? உங்களை சோக்கு பட்டு வச்ச மாமனுக்கு பொண்டாட்டியா நாங்க இருக்கோம். பொண்டாட்டியா $5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கண்ணா, உனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. என்னன்னா 9, 90, 900, 9000 போட்டு வச்சிருக்கீங்கன்னா இதுதான் 90. ஆனா இங்க போறப்ப இதை நேற்று சொல்லிட்டு 90ன்னு, இது வந்து 900. ஏன்னா இங்க 1000 வருதா? 1000 வர்றப்ப உனக்கு டவுட் வருது. 700, 800, 90 அப்படின்னு சொல்ற. ஆனா 90 கிடையாது, 900. என்ன வரும்? 9000 வரும். ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுற? ரிலாக்ஸ் மாம்ஸ். டிவிகே பண்ற மொத்த திருட்டு வேலையவும் யாருக்கெல்லாம் காசு கொடுத்து எப்படி எல்லாம் ஃபேக் நியூஸ பரப்புறாங்க அப்படிங்கறத எவிடன்ஸோட எடுத்தாச்சு. एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा. एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है जिसने सबको हिला कर. विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए. दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में. क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं, स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है. ये बदलाव सिर्फ तमिलनाडु में क्यों, पूरे इंडिया में क्यों? अगर आप भी चाहते हैं आपकी ना कभी सीएम यही फैसला ले. மறுபடியும் மோளம் சொல்லுங்க. தளபதி விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல உள்ள எல்லா உண்டியலை எடுத்து அந்த உண்டியலை கொண்டு போய் ஸ்கூல், காலேஜ், மருத்துவமனையில வச்சுட்டாரு. அதனால மக்கள் ஃபுல்லா வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் இவர் வந்து பிஎம் ஆயிட்டாரு, இந்தியா முழுவதும் தாவேக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும், மக்கள் எல்லாருமே வந்து செழிப்பா சுகமா வாழ்வாங்க அப்படின்னு இந்த ஹிந்திக்காரங்க வந்து ஊட்டுறாங்க. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு,
குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டா. இந்த அளவுக்கு இப்ப ஒரு விஷயம் நடக்கலையே. உண்டியல் எல்லாம் கோயில்ல தானே இருக்கு, அதை எடுத்து எங்கடா ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் இதுல காலேஜ்ல எல்லாம் எங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டுருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி வேணும் அப்படின்னு. நான் வந்து அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீலுக்கு மட்டும், ரீலுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் தாவேகா சார்பில் 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த பையனுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பணத்தை கொட்டி ஒரு ரீலுக்கு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க தாவேகா தற்குறிகளா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஆங்கிலத்தில் பேசி ஒரு பாட்டியமாட்டம் மொக்க வாங்கி இருக்கிறார் நம்முடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க. போனவரு பெரிய பிரிட்டிஷ் இளவரசர். மின்கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, முட்டை விலை உயர்வு, மின்சாரம் துண்டிப்பு, மகளிர் கட்டணமில்லா பேருந்த குறைச்சுட்டீங்க. கிளவில இருந்து குழந்தை வரைக்கும் வெளியில நடமாட முடியல. அந்த அளவிற்கு பாலியல் தொல்லை நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா தலைவிரித்து ஆடுகிறது. கொலை கொல்லை இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு பாட்டியமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த அம்மா விஜய் ஃபேனா? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இன்னும் நீங்க நிறைய இப்படித்தான் பல்பு வாங்குவீங்க. உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்குனேவனே. பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? மாட்நாடா மானஸ்த நீங்க வந்து இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுறீங்க. போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்க கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனர் நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள் கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையின் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞரவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டேன். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.